வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணாதவங்கன்னு இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா வாட்ஸ்அப் மக்களிடையே அவ்வளோ பிரபலமாயிருக்கு. இந்த வாட்ஸ்அப்பில் புதுசாக வந்திருக்கிற அப்டேட், வரப்போகிற அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இது தகவல் ஃபார் யூ, யுவர் ஆல் இன் ஒன் டெஸ்டினேஷன் ஃபார் இன்ஃபர்மேஷன். என்னதான் வாட்ஸ்அப் பார்த்திங்கன்னா மக்களிடையே பிரபலமாக இருந்தாலும், ஆனால் வாட்ஸ்அப் நிறுவனம் அந்த பிரபலத்தோடு நிறுத்தாமல் இன்னும் மேற்கொண்டு மக்கள்கிட்ட இந்த வாட்ஸ்அப்பை சேர்க்கணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த வாட்ஸ்அப் மூலமாக அட்ராக்ட் ஆகணுன்றதுக்காகவே புதுசாக இன்னும் எப்படிலாம் கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு அப்டேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க டெவலப்பர் கொண்டு வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்திருக்கிற அப்டேட்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி வரப்போகிற அப்டேட்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வாட்ஸ்அப்பில் என்னடா புதுசாக வரப்போகிற அப்டேட் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஏதாவது மெசேஜை நம்ம திருப்பி போய் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா, உங்களுடைய சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு அந்த வேர்டை நீங்கள் சர்ச் பண்ணுவீங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் இன்னும் சுலபமாக தேடுறதுக்காக வாட்ஸ்அப் புதுசாக ஒரு அப்டேட் கொண்டு வர போகிறாங்க. ஆமாங்க, வாட்ஸ்அப்பில் கேலண்டர் மாதிரி ஒரு அப்டேட் கொண்டு வர போகிறாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டேட் வைஸாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பின மெசேஜை சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் நீங்கள் மந்த்லி வைஸாகவும் கண்டுபிடிச்சிக்கலாம் அண்ட் டேட் வைஸாகவும் நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் அனுப்பின மெசேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஒரு அப்டேட்டாக அவங்க கொண்டு வர போகிறாங்க. இப்போ அடுத்ததாக வாட்ஸ்அப்பில் வந்திருக்கிற அப்டேட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா அன்ரீட் மெசேஜஸ் தானே, இதில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரெக்டு தாங்க. அன்ரீட் மெசேஜஸ்னால் நம்ம பார்க்காம வச்சுருக்கிற மெசேஜஸ் தான் அன்ரீட் மெசேஜஸ். இது இன்னும் சுலபமாக பார்த்தீங்கன்னா இந்த அன்ரீட் மெசேஜஸ்லாம் நம்ம பார்க்குறதுக்காக வாட்ஸ்அப் ஒரு அப்டேட் கொண்டு வந்திருந்தாங்க. அது என்ன அப்டேட்னா, நம்ம சில டைம் சில இம்பார்ட்டன்ட் சுச்சுவேஷன்னாலேயோ இல்லை கவனக்குறைவுனாலேயோ சில பேர் மெசேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்மளால் படிக்க முடியறதில்ல. அதனால மேபி பார்த்திங்கன்னா என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அது இஷ்யூஸ் பொறுத்து தான் இருக்குது. பட் அந்த அன்ரீட் மெசேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சேட் லிஸ்ட்டில் பாட்டம் லிஸ்ட்டில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க வாட்ஸ்அப். என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுடைய சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஜஷன்ஸில் ஒரு சில இதெல்லாம் காட்டும். அதில் ஃபஸ்ட்டாக அன்ரீடுன்னு ஒன்று காட்டும் பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் படிக்காத மெசேஜ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த படிக்காத மெசேஜ் மட்டும் உங்களுடைய டிஸ்பிளேயில் நிற்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா அன்ரீடுக்கான ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்ததான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்டேட் மோஸ்ட்லி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் யாராவது தெரியாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை கொலீக்ஸ்க்கோ பார்த்தீங்கன்னா ஏதாவது மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா, இல்லை அவங்க உங்களுக்கு ஏதாவது ரிப்ளை மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா அதுக்கு நம்மளால் ரியாக்டும் பண்ண முடியும். ஆமாண்டா இது தெரிஞ்சது தானேன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரியாக்ட் பண்ணுறதுல ஒரு சில எமோஜிஸ் தான் இதுக்கு முன்னாடி அப்டேட்டில் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய எமோஜிஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரியாக்ட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் ரியாக்ட் பண்ணதை பார்த்தீங்கன்னா கேன்சலும் பண்ணலாம். இது ஒரு அப்டேட்டாக ஆல்ரெடி கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் அட்மினா, உங்களுக்கு தாங்க இந்த லக் இருக்குது. உங்கள் குரூப்பில் பார்த்தீங்கன்னா சில அன்வான்டான மெசேஜஸ் அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் இந்த இன்ஃபர்மேஷன் தேவையில்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த குரூப்போட அட்மினுக்கு ஒரு பவர் இருக்குங்க. என்ன பவருன்னு கேட்டிங்கன்னா, அந்த மெசேஜ் யார் அனுப்பிச்சிருந்தாலும் சரி, அந்த மெசேஜை உங்களால் யாருக்கும் தெரியாத மாதிரி டெலீட்டும் பண்ண முடியும். ஆமாங்க, டெலீட் ஃபார் எவ்ரி ஒன் ஆப்ஷன். யார் மெசேஜ் அனுப்பியிருந்தாலும் அந்த குரூப் அட்மினுக்கு அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கான பவர் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இருக்கிற அப்டேட்ஸ் அண்ட் வரப்போகிற அப்டேட்ஸும் நான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். மேலும் இதுபோல் அருமையான தகவலோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் இட்ஸ் பை ஃப்ரம் இது தகவல் ஃபார் யூ, யுவர் ஆல் இன் ஒன் டெஸ்டினேஷன் ஃபார் இன்ஃபர்மேஷன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.